பட் ஆனா அந்த வொர்க்கிங் இன் காந்தாரான்னு இருக்கும்ல, அந்த செட் எல்லாத்த விட அதுதான் நான் சொல்ல வந்தேன். பெரிய கேரக்டரோ சின்ன கேரக்டரோ இவ்வளோ பெரிய படத்தில் இன்றைக்கி உலகமே எதிர்பார்க்குற ஒரு திரைப்படத்தில் நம்மளும் ஒரு சின்ன பங்காற்றி இருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கு இந்த நேரத்தில் ரிஷப் ஷெட்டி சார் தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா அவரை நினச்சிருந்தானா சரி வேறு யாராவது போட்டு விட பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு அது ஏதாவது கொடுக்கணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. ஏன்னா அப்போ வந்து நல்லா பழகுவார். அவர் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டாக நான் எப்பவுமே வந்து சின்ன அசிஸ்டண்ட்டு லாஸ்ட் அசிஸ்டண்ட்டு முதல்ல அசோசியேட் டைரக்டர் இப்படிலாம் பார்க்க மாட்டேன். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாகவே நான் வந்து ஏன்னா நமக்கு உயிர் கொடுக்குறது, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறது, ஒரு கடவுள் போல் அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் நான் பார்ப்பேன் எப்பவுமே. ஏன்னா அவங்க தான் கதாபாத்திரத்தை உருவாக்குறாங்க, நம்ம நடிக்க வைக்கிறாங்க. ஸோ அதனால் லாஸ்ட் அசிஸ்டண்ட்டு ஃபஸ்ட் அசிஸ்டண்ட்லாம் பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப க்ளோஸாக பழகுவேன் நான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் சென்னைக்கு அந்த படத்தோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையாக சென்னை வரும்போதும் நான் டெய்லி டேரக்டர் பார்ப்பேன். அப்போ இவரை கூப்பிட்டு அங்கங்கே வீட்டுக்கெலாம் கூப்பிட்டு போவோம். எங்கள் வீட்டுக்கெலாம் வருவார். எங்கேயாவது போய் சாப்பிட்ணுன்னா போய் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தனால அவருக்கு என்னை ரொம்ப அப்போவே பிடிக்கும். பட் இப்போ எப்படி இருப்பாலும் தெரியாதுன்னு நினச்சேன். பட் இப்போவும் அதே மாதிரி என்னை செட்டில் கூப்பிட்டவுடனே முதல்ல என்னை கூப்பிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து காஸ்டியூம் டிசைனராக இந்த படத்தில் ஒர்க் பண்ணாங்க. அசனேட் எல்லாருமே இருக்காங்க. சார் எது தெரியுமா, சென்னைக்கு போகும்போது இவர் தான் நமக்கு எல்லாமே. இவர் ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு சப்பாத்தி தக்காளி சட்னி அவங்க ஒய்ஃப் செஞ்சு போட்டாங்க, சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சொல்கிறார். எனக்கே அப்போ தான் இல்லை, ஓஹோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காருன்றதே அப்போ தான் எனக்கே ஞாபகம் இருக்குது.